மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் பாலாலய பூஜையுடன் பணிகள் துவங்கியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் முத்துராஜாவிடம் கேட்கலாம். முத்துராஜா, விவரங்கள். நிச்சயமாக சார், மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற முருக பெருமானின் 6வது படை வீடாக போற்றப்படக்கூடிய பழமுதிர்ச்சோலை திகழ்ந்து வருகிறது. இங்கு அழகர் மலை உச்சியில் கோயில் இயற்கை எழில் கொஞ்சம் அளவுடன் திகழ்ந்து வருவதால் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் தினசரி ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று அதிகாலை பாலாலய பூஜை நடைபெற்றது. முன்னதாக திருக்கோயிலில் உள்ள சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அதனை தொடர்ந்து அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து சோலைமலை மண்டபத்தில் உள்ள உற்சவர் மூர்த்தி முன்பாக திருக்கோயிலின் பாலாலயம் கும்பாபிஷேகம் செய்வதற்கான படங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக திருக்கோயில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பாலாலய பூஜைகள் நடைபெற்று பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது கோயிலில் சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் இதற்கான பணிகள் தொடங்க உள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.